ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்மளுடைய இப்போ டீம் இந்தியா இப்போ வேற லெவலில் அன்டிஃபீட்டடாக இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வின் பண்ணி மாஸ் காட்டியிருக்காங்க. நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஃபைனல்ஸில் மோதினாங்க. ஸோ இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது WTCயோட ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த இடத்துல வந்துட்டு நியூசிலாந்து என்னதான் ஃபீல்டில் செம்மையாக வந்துட்டு ஒரு மூவாக இருந்தாலும் ஸோ அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டிக்கலாக வந்துட்டு நிறைய விஷயத்த மிஸ் பண்ணியிருந்தாங்க. டாஸை வின் பண்ணி ஸோ இந்த பிச்சில் வந்துட்டு சேஸ் பண்ணுறதை விட்டுட்டு டாஸ் வின் பண்ணி அவங்க எதுக்கு பேட்டிங் எடுத்தாங்கன்னு சுத்தமாக புரியல. ஸோ பேட்டிங் எடுத்த நியூசிலாண்டோட பெரிய லெவலில் கேபிட்டலைஸ் பண்ண முடியல. டிரால் மிச்சல், பிரேஸ்வெல் இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு 50s அப்படிங்கிற ஸ்கோர் பண்ணாங்க. மற்றபடி வந்துட்டு எந்த பிளேயர்ஸும் ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்க முடியல. ஏன்னா வந்து அந்த இடத்துல ரச்சின் ரவீந்திரா நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கே அவர் வந்து 2 கேச்சஸ் அப்படிங்கிறத வந்து ட்ரா பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. வில்லியங்கோட இடத்துல ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக டேவன் கான்வே கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தாலும் ஸோ அது எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ டோட்டலி 251 ரன்ஸ் தான் நியூசிலாண்டில் அடிக்க முடிஞ்சது. டீம் இந்தியாவோட பவுலர்ஸ் ஒரு வேற லெவலில் வந்துட்டு எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்தாங்க. அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் பால்லேயே வந்து ஸ்ட்ரைக் பண்ணார். வருணும் குல்தீப்பும் வந்துட்டு ஈச் 2 விக்கெட்டும், ஷமி அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திராவோட ஸோ அந்த ஒரு சைடில் இருந்து நம்மளுடைய விக்கெட்ஸ் வந்தாலும் ஸோ டோட்டலி ஷமி வந்து டெத்தில் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார். ரவீந்திர ஜடேஜா ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு ஸ்பெல் போட்டு அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. 252 ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு இலக்காக வச்சிருந்தாங்க. ஸோ டோட்டலி அந்த இலக்கை வந்துட்டு நம்ம எதிர்கொண்டு ஆடணும் அப்படின்னா ஸோ மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு கண்டிப்பாக ஓப்பனிங் ஸ்டார்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து முக்கியமாக இருந்தது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கில்லும் நம்மளுடைய ரோஹித்தும் நீட்டாக வந்துட்டு ஆடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரோஹித் சர்மா எஃபெக்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ரோஹித் 76 ரன் ரச்சின் ரவீந்திர ஓவரில் தான் அவுட் ஆனார். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் தான் அந்த இடத்துல நான் முதல்ல சொல்லியிருந்தேன் டாக்டிக்கலான சேஞ்சஸ் நிறைய விஷயங்களை தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. டாஸை வின் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை சூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பவுலிங் தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஸ்பின்னர்ஸை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க பார்த்தாங்களா இல்லையானு சுத்தமாக தெரியல. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லியான ஸ்பின்னர்ஸை கொண்டு வராமல் ஸோ 8 ஓவர் அப்படிங்கிறது வந்து கைல் ஜெமிஷன், வில்லியம் ஓரூக், நாத்தன் ஸ்மித்தை வச்சு தள்ளி ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நாத்தன் ஸ்மித்தோட ஓவரில் தான் தலைவர் ரோஹித் சர்மா செட்டே ஆனார். அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மித்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவருக்குள்ளே கொண்டே வரல. ரோஹித் அடிச்சு அந்த அடிக்கு அப்புறம் அவர் வந்துட்டு மேட்ச் முடிகிற வரைக்கும் பவுலிங்கில் வந்துட்டு வரவே இல்லை, ஃபீல்டிங்கில் தான் இருந்தார். நல்ல ஒரு 50 ஸோ ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் இருந்தது. சுப்மன் கில்லுக்கும் நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சிது. ஷாக்கிங் என்ன அப்படின்னா கோலி 1 ரன்ல அவுட் ஆனது தான் ஷாக்கு. பிரேஸ்வலோட ஓவரில் அவுட் ஆனார். ஸ்ரேயஸ் ஐயரும், அக்ஷர் பட்டேல், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா எல்லாரும் டீசெண்டான ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத வந்து கொடுத்தாங்க. ஸோ நியூசிலாண்டோட பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இந்தியா அவ்வளோதான் முடிஞ்சு மேட்சை வந்து முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அப்பப்போ விக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ சாண்ட்னர், பிரேஸ்வெல் ஈச் 2 விக்கெட் ஹாலு, ரச்சின் ரவீந்திரா அதுக்கப்புறம் வந்து கைல் ஜெமிஷன் ஈச் 1 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ரவீந்திர ஜடேஜாவோட பவுண்டரி ஃபினிஷ். ஸோ டோட்டலி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா CSK vs GT மேட்ச்சில் நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா பவுண்டரி அடித்து முடிச்சு வைப்பார். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை இங்கேயும் பண்ணி நம்மளுடைய டீம் இந்தியா இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வந்துட்டு மாசா வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய டீம் இந்தியா அன்டிஃபீட்டடாக இருக்கிறாங்க. ஸோ அன்டிஃபீட்டட் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தோல்வியே சந்திக்கல. ஸோ தோல்வியே சந்திக்காத டீமாக இந்த ஃபைனல்ஸையும் வந்து வின் பண்ணி இப்போ வந்து சாம்பியனாக இருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு மேட்ச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நியூசிலாந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சைடில் இருந்தது. ஸோ அவங்களையும் வந்துட்டு வீழ்த்தி இந்த இடத்துல மாஸ் கட்டியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய டீம் இந்தியா ஸோ கண்டிப்பாக இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஸ்பெஷலாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து வருண் சக்கரவர்த்தி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்தது உண்மையாகவே. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த இடத்துல நம்ம வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னே சொல்லணும். அண்ட் ஈவன் ஹர்திக் பாண்டியாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் பை மேட்ச் வந்து கிளச் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டே இருந்தார். KL ராகுலோட அந்த ஒரு பேட்டிங்கும் ஒரு சில விஷயங்கள் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய பிளேயர்ஸோட 1-to-1 இன்டர்வியூ போச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டீம் இந்தியாவோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எஃபெக்டிவாக இருந்ததுன்னே சொல்லணும். நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.